அவங்கள தள்ளி போட சொல்லு. கேமரா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பேரு. என்ன பையன் அவன் எப்பயோ விட்டு போயிட்டான் பாபே. போயிட்டா சீரியஸா போயிட்டான். உணவு விநியோகமும் கூட இது போல் பெரிய மாநாடுகளில் சவாலான ஒரு விஷயம். அங்கே மாநாட்டு அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு கடைகளில் விடுதிகளில் அதிக விலைக்கு இந்த டிமாண்டை பயன்படுத்தி விற்கிறாங்க அப்படின்னு பிரச்சனை எழுந்து அங்கே வாக்குவாதம் நடக்கக்கூடிய காட்சிகளையும் கூட ஒரு பக்கம் பார்க்குறோம். மூணு வந்துருச்சு உங்களுக்கு. அப்படியே எடுங்க. சொல்லுங்க 70 ரூபாய்ன்றாங்க ஒரு சாப்பாடு, அரை சாப்பாடு தான் வருது. 40 ரூபாய்ன்றாங்க கூலி. இங்க பாருங்க தண்ணி மாதிரி வருது. பாருங்க 70 ரூபாங்க. என்ன சொல்லுங்க எங்க தளபதி மாநாடு நடக்கிறதுனால தானே இந்த வியாபாரம் பண்றீங்க. ஒருவேளை மாநாடு இல்ல இந்த வியாபாரம் பண்ண மாட்டீங்கல்ல. சாக்கா வச்சு ஒரு அணியை நியாயமான விலையில விற்கலாம்ல. ஒரு 50 ரூபாய் 40 ரூபாய் எவனா சொம்பேர் பம்பர் அவங்ககிட்ட போய் ஏமாத்து போயிட்டு புஸ்கா புஸ்கான்னா வெறி சோதா போட்டு நீ சாம்பார் சட்னி குத்தா கூட சத்தியமா சாப்பிட்டு போடுவோம். இந்த மாதிரி புஸ்கான்னு சொல்லிட்டு 70 ரூபாய் 4 போட்டி வயசுல ஏமாத்த கூடாது. என்னைக்குமே நாங்கன்னா அம்மா தூத்து கூட சொம்பே ஆகி போகிறோம். இந்த மாதிரியான ஸ்டால்கள் இருக்கிறது. இதில் அதிக விலைக்கு கொடுக்குறாங்க. இது பிரியாணியாக வெறும் குஸ்காவா, இதுக்கு 70 ரூபாய் கேட்குறீங்களே அப்படின்னு தொண்டர்கள்லாம் அங்கே கூடியிருக்கிறவங்கெல்லாம் இந்த ஏற்பாடு பற்றி கவலையை வெளிப்படுத்தக்கூடிய சண்டை போடக்கூடிய காட்சிகளையும் ஒரு பக்கம் பார்க்குறோம். தள்ளி போட சொல்லு. பாபே அவங்கள தள்ளி போட சொல்லு. கேமரா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பேரு. என்ன பையன் அவன் எப்பயோ விட்டு போயிட்டான் பாபே. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.